கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எனக்கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது, பலவிதமான காரியங்கள் நிறைந்து கர்த்தர் விரும்பாத அருவருப்பான காரியங்கள் நடந்தாலும் இந்த உலகத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை. மாறாக இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம். ஆகவேதான் அவர் இந்த உலகத்திற்குள்ளாக வந்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது இல்லை. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய போதனைகளை நாம் நம்பி அதில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறது. நம்முடைய வாழ்வில் ஒரு நிச்சயம், நம்முடைய பழைய வாழ்க்கை நம்மை விட்டு எடுக்கப்பட்டு இயேசு நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். பாவங்கள் மறைக்கப்பட அல்லது பாவங்கள் என்னை விட்டு எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முயற்சிகள், அறிந்தும் அறியாமலும் சிறுவயது முதல் செய்த பாவங்கள் என்னை விட்டு எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக முயற்சிகளை ஏறெடுக்கிறோம். ஆனால் அந்த முயற்சிகள் வீணாகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இடத்தில் ஒருவன் வரும் பொழுது அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தின ரத்தம் நம்மை விடுதலையாக்குகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, எவ்வளோ பெரிய நற்செய்தி பார்த்தீங்களா? பெரிய மேன்மையை விட்டு, பரலோகத்தை விட்டு தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதர்களோடு கூட இருந்து பாவத்தை அறிந்து, பாவத்தை பார்த்து, பாவத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இன்றும் அந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை உலகத்தில் சில பாவங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் மறைமுகமாக கர்த்தர் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால் இந்த நாளிலும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அறிக்கையிடலாமா? இந்த பாவங்களின் வாழ்வில் இருந்து எடுக்கப்பட வேண்டுமே இயேசுவே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். இன்று உனக்கு விடுதலை கொடுப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு விடுதலையை கொடும். நீர் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை, விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் வந்தீர். கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம்.